40 ஏக்கர் தோப்பு, நடுவுல ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டுல இருந்த தம்பதியோட 2 வயசு புள்ளைய கடந்த 6ஆம் தேதியிலிருந்து காணும். கிட்டத்தட்ட 13 நாள் கடந்துருச்சு. இப்ப வரைக்கும் ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. எல்லா சிசிடிவியும் செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4800 போன் காலை வெரிஃபை பண்றாங்க. 10 கிலோமீட்டருக்கு சிசிடிவி செக் பண்றாங்க. 600 பேர் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க. 12 தனிப்படை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. பாப்பா கூட போன வீட்டுல வளர்த்த நாய், கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல வீட்டுல வளர்த்த நாய் திரும்ப வந்துருச்சு 2 நாள்ல. அதாவது அதுதான் ஹோப்பாவே இருந்துச்சு போலீஸ்க்கு. அதுவுமே கடந்த 13ஆம் தேதி மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு இடையில பொம்மையை வேற அங்கங்க வேலியில பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே இந்த தோப்பை சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. களத்துல இறங்கி தேடிக்கிட்டு இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த அமைச்சர்ல இருந்து மொத்த ஆந்திராவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ஸோ காக்கிநாடா மர்மம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஆந்திரா காக்கிநாடா மாவட்டத்துல சிஹெச் அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இங்க 40 ஏக்கர்ல தோப்பு ஒண்ணு இருக்கு. இந்த தோப்புல முந்திரி தோட்டம், பாமாயில் தோட்டம், தென்னந்தோப்பு, மாந்தோப்புன்னு நிறைஞ்சிருக்கு. இதை பராமரிக்கிற வேலை செய்பவர் தான் கணேஷ். கணேஷ் தன்னோட மனைவி பவானி கூட இங்க தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் 2 பசங்க. ஒரு பொண்ணு தான் ஞானேஸ்வரி, இப்ப காணாம போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 வயசு. இன்னொன்னு 6 மாத கை குழந்தை. இவங்க 4 பேரும் தான் அங்க தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த 40 ஏக்கர் தோப்புல நடுவுல இருக்கக்கூடிய இந்த 2 மாடி கட்டிடத்துலதான் இவங்க தங்கியிருக்காங்க. இவங்க கூட இப்போ ரீசன்ட் டைமா கணேஷோட பெற்றோர்களும் தங்கியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் கடந்த 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில கணேஷ் தோப்புல வேலை செய்ய கிளம்பியிருக்காரு. கணேஷ் பின்னாடியே ஞானேஸ்வரியும் போயிருக்கான். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல, அதாவது கணேஷோட மகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற மாமரத்தை தாண்டி ஞானேஸ்வரி வந்ததால கணேஷ் ஞானேஸ்வரிய தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து விடுறார். சில நிமிடங்கள் தன்னோட மகள் கூட விளையாடிட்டு இருந்த கணேஷ் அவங்களோட மனைவி பவானிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் மறுபடியும் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன், ஸோ பிள்ளைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். ஸோ கிளம்பும் போது தன்னோட மகளை அந்த வீட்டு சுவர் பக்கத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஸோ அந்த டைம்ல மனைவி பவானி வந்து தங்களோட 2வது மகள் இருக்கா இல்லையா, கை குழந்தை, அவங்கள குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா போறதை பார்த்து ஞானேஸ்வரியும், கணேஷ் அவரு போறதை பார்த்து மகள் ஞானேஸ்வரி பயங்கரமா அழுதுருக்கா. உடனே பவானி தான் ஒரு கையில 6 மாத கை குழந்தையையும் இன்னொரு கையில ஞானேஸ்வரியும் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்பா வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அப்போ கணேஷ் வந்து வேலைக்கு போயிட்டாரு. இளைய மகள் வந்து பசியில அதிகமா அழ ஆரம்பிச்சிருக்கான். உடனே பவானி என்ன பண்ணியிருக்காங்க, ஞானேஸ்வரிய வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் பால் கொடுக்க கூப்பிட்டு போயிருக்காங்க. ஞானேஸ்வரி என்ன நினைச்சிருக்காங்க, இவன் இங்கதானே விளையாடிக்கிட்டு இருப்பா, இவ்வளவு நாள் அப்படிதானே. அதாவது நீங்க அந்த வீடை பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டு சுவர் சின்னதா இருக்கும், அதுக்குள்ளதான் அங்கன்னு விளையாடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது காமிக்கிறாங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ளதானே விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வரியை வெளியில விட்டுட்டு கை குழந்தைய மட்டும் தூக்கிட்டு உள்ள போய் பால் கொடுக்க போயிருக்காங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஞானேஸ்வரியையும் உங்க வீட்டு நாயையும் முந்திரி தோப்பு பக்கத்துல அந்த எண்டுல பார்த்தேன், பட் நான் ஞானேஸ்வரியை தூக்க போனேன், ஆனா உங்க வீட்டு நாய் வந்து என்னை பக்கத்திலேயே போக விடல, கடிக்க வந்துச்சு, அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். உடனே பவானி என்ன பண்றாங்க, தன்னோட 2வது மகளையும் தூக்கிட்டு அந்த அவர் சொன்ன இடத்துக்கு, அந்த முந்திரி தோப்பு எண்டுல போய் பாக்குறாங்க. அங்க ஞானேஸ்வரியும் இல்லை, வீட்டுல வளர்த்த நாயும் இல்லை. அப்போ டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11:50. அப்பாவை ஃபாலோ பண்ணி போகும்போது மிஸ் ஆனாலா இல்ல விளையாட்டு போக்குல எங்கேயாவது போய் மிஸ் ஆனாலான்னு தெரியாது. தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே ஞானேஸ்வரி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. பக்கத்துல தேடுறாங்க, பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, அந்த தோப்புக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தோப்புலையும் சொல்றாங்க, பட் கிடைக்கவே இல்லை. டைம் போயிட்டே இருக்கு. கணேஷும் வராரு, அவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அவரும் வராரு. 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. மொத்த கிராமமுமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த தகவலுமே கிடைக்கல. ஞானேஸ்வரியை காணும். இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்து தேடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு படை தேடுது. ஹனுமான் குழுக்கள்னு சொல்லக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு நிபுணர்களும் தேடுறாங்க.
கூடவே இந்த தோப்பை சுத்தி இருக்கிற மொத்த கிராம மக்களுமே தேடுறாங்க. பட் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த செய்தி மொத்த ஆந்திராவையுமே அதிர்ச்சி ஆக்குது. இந்த நிலையில தான், அதாவது பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில தான் அவங்க வீட்டுல வளர்ந்த நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் வந்து மெயின் ரோட்ல ஓடுற மாதிரியான ஒரு சிசிடிவி காட்சிகள் வெளியாகுது. ஸோ அப்படின்னா அந்த நாய் வந்து வெளியில வரைக்கும் வந்திருக்கு. மேபி அப்போ ஞானேஸ்வரியுமே அந்த தோப்பை விட்டு வெளியில வந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வருது. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு வேற ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணும்போது 9ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி நாயும் அவங்க வீட்டு அந்த ஞானேஸ்வரி 2வது மகளும் காணாம போறாங்க. 9ஆம் தேதி காணாம போன நாய் மட்டும் வீட்டுக்கு வந்துருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சவங்களே பார்த்து குலைக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. உடனே போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஞானேஸ்வரி தொலைஞ்ச இடத்துக்கு இந்த நாய் அகைன் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் கருவியை அந்த நாயோட உடம்புல ஃபிக்ஸ் பண்றாங்க. நாயும் கிட்டத்தட்ட அந்த தோப்பு உட்பட 80 கிலோமீட்டர் தூரம் சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாய் வீட்டுக்கே வந்தது. ஆனா அது சுத்தின எந்த இடத்துலையும் ஞானேஸ்வரி கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த தடையுமே கிடைக்கல. ஸோ அகைன் வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நாயோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, நார்மலா இல்லை, எதுவுமே சாப்பிட மாட்டிருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பட் ட்ரீட்மெண்ட்டுமே அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ உடனே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க. அந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்ச நாய் மர்மமான முறையில அடுத்த நாள் மரணம் அடைஞ்சிருது. காவல்துறைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர ஷாக். கிட்டத்தட்ட 7 நாளை கடந்துருச்சு. காணாம போனது 6ஆம் தேதி, நாய் மரணம் அடைகிறது 13ஆம் தேதி. ஸோ ஒரே ஹோப்பா இருந்தது அந்த நாய் மட்டும்தான், அதுவுமே மரணம் அடைஞ்சிருச்சு. அப்படின்னும் போது என்ன பண்ணனே தெரியல. இதுக்கிடையில சுத்தி இருக்கிற கிராமத்துல பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி வதந்திகளும் பரவ ஆரம்பிக்குது. சரி, நாயை பாம்பு ஏதாவது கடிச்சிருக்குமா அப்படின்ற சந்தேகத்துல நாயோட உடலை உடற்குறாய்வுக்கு அனுப்புறாங்க. அதோட முடிவு, அதாவது முதற்கட்ட முடிவுல அப்படி எதுவும் இல்லை, அதுவும் அந்த பாம்புலாம் கடிச்சு அந்த நாய் இறக்கல அப்படின்னு தகவல் கிடைச்சதா மினிஸ்டரே பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வனவிலங்கு பகுதியா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம காணாம போனதுன்றது முந்திரி தோப்புல காணாம போனாலும் பக்கத்துல பாமாயில் தோப்பு இருக்கு. ஸோ மேபி விலங்குகள் ஏதாவது வந்திருக்குமா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொம்மை மாதிரி ஒன்று ரெடி பண்றாங்க. ஒரு டாயை ஒன்று ரெடி பண்ணி, அந்த டாயை அவங்க லாஸ்டா பார்த்தாங்கன்னு சொன்னாரு இல்லையா, ஞானேஸ்வரியும் நாயையும் லாஸ்டா பார்த்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் அந்த சுத்தி இருக்கக்கூடிய சில இடங்கள்லையும் அந்த பொம்மையை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே பேய் பிசாசு அப்படின்ற வதந்தி இருந்ததுனால இந்த பொம்மையை பார்த்த கிராம மக்கள் வெளியில வரவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அமைச்சரும் போலீஸும் இந்த பொம்மையை பார்த்து பயப்பட தேவையில்ல, இந்த பொம்மைக்குள்ள நாங்க இறைச்சி தான் வச்சிருக்கோம். இறைச்சி எதுக்கு அப்படின்னா, விலங்குகளோட நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த ஸ்மெல்லுக்காக, இந்த ஸ்மெல்னால அந்த விலங்குகள் வந்து இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த மாதிரியான விலங்குகள் வருது அப்படின்றத அந்த தகவல் கிடைச்சுதான் மேபி அடுத்த கட்ட விசாரணைக்கு இல்லை அடுத்த கட்ட தேடுதலுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்றதுனாலதான் அந்த பொம்மை மாதிரி ஒரு உருவத்துல நாங்க இறைச்சியை மறைச்சு வச்சிருக்கோம், கூடவே ஒரு கேமராவையும் நாங்க வந்து மறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில ஞானேஸ்வரியோட அம்மா பவானி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ பயந்தா அப்படின்னா ஏதாவது பீரோவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பா. ஸோ கிராம மக்கள்கிட்ட நான் ரிக்யூஸ்டாவும் கேட்கிறேன், போலீஸ்டையும் ரிக்யூஸ்டா கேட்கிறேன், அவங்கவுங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீரோவுக்கு, அதாவது அலமாரிக்கு பின்னாடியுமே நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் சரி, எல்லாருமே போலீஸ் வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இதை போய் தேடுறாங்க. பட் அப்படியும் அதுலயுமே எந்த பலனும் கிடைக்கல. பக்கத்துல ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, குளத்துலயும் தேடுறாங்க. கிட்டத்தட்ட 13 நாள் கடந்துருச்சு. இப்ப வரைக்கும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட 4800 ஃபோன் கால்ஸை வெரிஃபை பண்றாங்க. ஏன்னா இது ரிலேட்டடா யாராவது பேசியிருக்காங்களா, இந்த நெட்வொர்க்ல யாராருக்கு கால் போயிருக்கு, சந்தேகிக்கிடமான ஏதாவது கால் இருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்றாங்க. 600 பேர் தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மாநில பேரிடர் மீட்பு படை, அது மட்டும் இல்லாம வனவிலங்கு பாதுகாப்பு படை, அந்த மாதிரியான எல்லா அதை சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய எல்லாருமே ஞானேஸ்வரிய தேடுதலுக்கான பணியில தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே களத்துல இறங்கி தேடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. என்னாச்சுன்னு யாருக்கும் இப்ப வரைக்கும் தெரியல. ஞானேஸ்வரி உயிரோட மீட்கப்படணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஆனா 13 நாளை கடந்ததுனால, கிட்டத்தட்ட 10 நாளா கடந்து போயிட்டு இருக்கிறதுனால
உறுதியை இழக்கக்கூடிய நிலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மொத்த ஆந்திராவுமே இந்த கேஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கும். இது இல்லாம அந்த 40 ஏக்கர் நம்ம 40 ஏக்கரை சுத்தி கிட்டத்தட்ட ட்ரோன்கள்லாம் பறக்க விடப்பட்டு ட்ரோன் மூலமாவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சந்தேகிக்கும்படியான நபர்கள் யாராவது வந்திருக்காங்களா, இல்ல புது வண்டி ஏதாவது, காரு, பைக் ஏதாவது புதுசா ஏதாவது வந்திருக்கா, எல்லா விதமான விசாரணையும் போயிட்டு இருக்கு. மொத்த ஆந்திரா போலீஸும் குழம்பி போயிருக்காங்க. இது அரசியல் ரீதியிலான ஒரு டாக்காவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கா போலீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 13 நாள் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டா பவானி எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்ட பயணம் எப்படி நகரப்போகுது, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கனே தெரியாம ஆந்திரா போலீஸ் குழம்பி போயிருக்காங்கன்னு தான் சொல்லும். பட் தேடுதல் பணி அப்படின்றது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த கேஸோட அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கட்டாயம் மென்ஷன் பண்றேன். இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. सबके सपनों की महलों में रोशनी बनके मैं चमकूंगा माँ, कमजोरों को मैं बल बनके कंधा दूंगा मैं, हिम्मत दे